முன்னாள் அமைச்சர்கள் வந்து எம்ஜி சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் வந்து தாவே கலப்பு இணைஞ்சிருக்காங்க மேடம். நன்றி கெட்டவர்கள். பணம் சம்பாதிக்கணும், பதவி வெறி, அதிகாரம், இது இல்லைன்னா இவங்களால வாழவே முடியாது. ஒரு வருடமாகவே அவர் வந்து தேர்தல் பணியை தொடங்கிட்டார் மேடம். இவ்வளவு பண்ண அவருக்கு இப்படி துரோகம் செஞ்சுட்டு போகிறாங்களே மேடம். இந்த இயக்கம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவர் அழியணுன்றதான் இவங்க எல்லாருடைய இலக்கு. அவரை அழிக்கணுங்க, அவ்வளோதாங்க. இந்த கட்சியை பிரிக்கிறதுல வந்து வெளியில் இருக்கிறவர்கள் ஒரு பக்கம் சூழ்ச்சி செஞ்சாலும் உள்ளே இருக்கிற ஒரு சிலரும் சூழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. நம்மளும் ஏன் பொதுச் செயலாளராக கூடாது? உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும் போது தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்ற பல நிர்வாகிகள் அங்கே சீட்டு கிடைக்காது, இல்லை அங்கே வந்து அது வரைக்கும் பதவி பொறுப்பு கிடைக்காது, திருப்பி தாய் கழகம் திரும்புகிறாங்களா இல்லையான்னு. நைட்டு 12 மணி 1 மணிக்கு பவர் கட் ஆகுது, 2 மணிக்கு போயிடுது. அதுவும் வந்து இது மாதிரி ஃபீஸ் கேரியர் பிடுங்குறாங்களா? போன அரசாங்கம் வந்து அணில் ஓடின கதையை சொன்னார்ல செந்தில் பாலாஜி, அது மாதிரி இது எனக்கு என்னன்னு புரியலங்க. ஜனநாயகத்தின் 4வது தூள் பத்திரிகைன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து இதுவரைக்கும் சந்திக்கலை. அட்லீஸ்ட் ஸ்டாலின் அவர் இருக்கும்போது கேள்வியாவது எழுதி கொடுத்து படிப்பார். பாவம், 1வது கேள்விக்கு ஐயோ ஏன்ப்பா மாற்றி கேள்வி கேட்டீங்க. திமுகவுக்கு இவங்க எந்த வகையிலும் சளைத்தவங்க கிடையாது. தாவேகா எங்கேயும் 1% கூட குறைஞ்சவங்க கிடையாது. அதை விட ஒரு 100 மடங்கு மேலே தான் தெரியுறாங்க. இந்த இயக்கத்தை அழிக்கிறதற்கு பல பேரோட துணையோட பல 1000 கோடிகளை வந்து இங்கே இறக்கிறாங்க. இது உண்மைங்க. நாளை நிகழ்ச்சிக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக செய்தி தொடர்பாளர் ஜெமிலா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க மேடம். அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து எம்ஜி சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் வந்து ஒரு 3 தினங்களுக்கு முன்னால் வந்து தாவே கலப்பு இணைஞ்சிருக்காங்க மேடம். அதிமுக அவங்களுக்கு எவ்வளவு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் பார்த்துருப்பாங்க. விஜய் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வருவாரா இல்லையாங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் நடக்கின்ற விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. இவங்க இப்படி பண்ணுறதுக்கு ஒரு தொண்டனா நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க மேடம்? நன்றி கெட்டவர்கள். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த இயக்கம் அவங்கள வந்து எப்படி வளர்த்துச்சு. அம்மான்னு சொன்னது பெருசு இல்லை, அம்மா இல்லாதப்பையும் அவருடைய பிள்ளைகளாக நடந்துக்கணும்ல. இவங்களே பர்பஸ்ஃபுல்லாக வாலண்டியராக போய் இந்த இயக்கத்தை அழிக்கிறதுக்கான வேலையை வந்து இவங்க தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் இந்த இயக்கத்துக்கு வந்து 6 வருஷம் ஆகுது. ஆனால் நான் 30 வருஷம் இருந்தேன், 20 வருஷம் இருந்தேன், 25 வருஷம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சராக இருக்கீங்க, எம்எல்ஏ ஆயிருக்கீங்க, கவுன்சிலர் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ மக்களும் இதை தான் கேட்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? எதுக்காக இவங்க இன்னொரு கட்சிக்கு இந்த வயசுலேயும் போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன வேணும்? அப்போ ஏதோ ஒன்று அங்கே இருக்குல்ல, ஏதோ ஒன்று கிடைக்குதில்ல, அது என்ன? இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன போலீஸ் கேஸ் இருக்குது? நிறைய பேர் கேட்கும்போது சொல்கிறாங்க இவங்க மேலே அந்த வழக்கு இருக்குது, இந்த வழக்கு இருக்குது. இந்த வழக்குகளை எல்லாம் சமாளிப்பதற்காக இவங்க ஆளுங்கட்சிக்கு போகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. இந்த மாதிரி இவங்களுக்கு இருக்கா? அடுத்தது பணம் சம்பாதிக்கணும், பதவி வெறி, அதிகாரம், இது இல்லைன்னா இவங்களால வாழவே முடியாது அப்படின்றவங்க மட்டும்தான் இப்படி இயக்கத்தை விட்டு இந்த மாதிரியான சூழ்நிலை முதல்ல போகலாமாங்க. இந்த இயக்கத்திற்காக ஒரு தொண்டன் இறந்து போயிருக்காங்க. அந்த தொண்டனுக்கு இந்த இயக்கம் என்ன கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறீங்க? என்ன கொடுத்துருக்கோம்? எதுவுமே கொடுத்துருக்காது. இந்த இயக்கத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன், ஒரு தொண்டராக இருக்கிறேன், ஒரு சின்ன ஒரு நிர்வாகியாக இருக்கிறேன். இதை தவிர அந்த தொண்டனுக்கு வேற என்ன பெருசாக கிடைச்சிருக்க போகுது? ஆனால் அப்படிப்பட்ட தொண்டர்கள் மத்தியில் அவங்க வந்து விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க. ஆனால் இப்படி பதவி வெறியை பிடிச்சு ஏன் இப்படி போகிறாங்க அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்குற கேள்வி தான். மனிதர்கள் இருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி இருக்காது, நாய்கள் கூட நன்றியோடு இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் வேற எதுவும் சொல்ல விரும்பலை. மேம், தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே அவர் வந்து தேர்தல் பணியை தொடங்கிட்டார் மேடம். ஸோ அவர் ஒரு ஆளாகவே மைக்கு போட்டு இது பண்ண இவ்வளவு பண்ண அவருக்கு இப்படி துரோகம் செஞ்சுட்டு போகிறாங்களே மேடம். இதை வந்து இப்போ ஒரு தொண்டனா நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க நன்றி மறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதை அவங்க வீட்டில் ஒரு வேளை ஏற்றுக்குவாங்களா? நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கவுங்க வீட்டையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பல பொய்கள் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பரவலாக எங்கே பார்த்தாலும் நிறைய பொய் பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு, நிறைய நடக்குது. ஆளுக்கு வந்து
தெரியுமா தெரியுமா உங்களுக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறதா ஒரு திட்டம் தீட்டினாங்க, அதுக்கு இவங்கள முதலமைச்சராக்குன்னு சொன்னாங்க, அவங்கள முதலமைச்சராக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்கிறது யார் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பின்புலம் இருக்கும் அங்கே. அதனால இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்களையே மாற்றுவதற்காக ஏதாவது பொய்யும் புரட்டையும் இவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர வேற ஒன்றும் இருக்காது. இன்னொன்று, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரை மட்டும் தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இந்த இயக்கம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவர் அழியணுன்றதான் இவங்க எல்லாருடைய இலக்கு. அவரை அழிக்கணுங்க, அவ்வளோதாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபர், ஒரு தனி நபராக அவரை அழிக்கணும். எங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தவங்க தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க? அவரை முதலமைச்சராக ஆகணும்னு நீங்கள் சொன்னீங்களா? எல்லாரும் சீட்டு வாங்கிக்கிட்டீங்கல்ல, நீங்கள் மட்டும் ஜெயிச்சிருக்கீங்கல்ல உங்கள் தொகுதியில், ஏன் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் ஜெயிக்கல? இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம கேட்டோன்னா, இல்லை எடப்பாடியார் கேட்குறார் அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் மேலே அப்படியே திருப்புறாங்க, குற்றச்சாட்டை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, இந்த தலைமைக்கு இவங்கெல்லாம் கட்டுப்படுறாங்களா இல்லையா, ஏன் கட்டுப்படலை அப்படின்ற பல ஆயிரம் கேள்விகளோடு பார்த்துட்ருக்குறாங்க. எல்லாருக்கும் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இயக்கத்தை அழிக்கிறாங்க. அழிக்கிறதற்கு பல பேரோட துணையோட பல ஆயிரம் கோடிகளை இங்கே இறக்கிறாங்க. இது உண்மைங்க. நிறைய செய்திகள் வருது. நூற்றுக்கணக்கான கோடிகளை கொட்டி ஒவ்வொருத்தரையும் விலை பேசுறது, எம்எல்ஏவை விலை பேசுறது, நிர்வாகிகளை விலை பேசுறது. இப்படி விலை பேசி அவங்களோட பெரிய அஜெண்டா என்ன தெரியுமா? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை முழுவதுமாக அழிக்க வேண்டும், வேனிஷ் பண்ணணும். அப்போதான் மாற்று கட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் திருப்பி வர முடியும். இதற்காக பின்னாடி இருந்து மிகப்பெரிய ஒரு டீம் நெட்வொர்க்கிங் மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன, அதனால ஒரு குற்றத்தை சொல்லிட்டு சொன்னால் தானே, ஏதாவது ஒரு குற்றத்தை அலிகேஷன் சொன்னால் தானே மக்கள் ஏற்றுப்பாங்க, தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க. அதுக்காக தான் இப்போ எடப்பாடியாரை பற்றிய தொடர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. மற்றபடி வேற எதுவும் இருக்கிறதா எங்களுக்கு தெரியலங்க. உண்மையாகவே ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, அதிமுக எங்களுக்கு தாய் கட்சி, அந்த மாற்று கட்சியை நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடம்பூர் ராஜ் இணைப்பு விழா அன்னைக்கு அதை சொல்கிறாரு. மேடம், இது எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே அதிமுக தாய் கட்சியாக மாறிக்கிட்டு வருதா? அதான் எதை வச்ச ஒரு தாய் கட்சின்னு சொன்னார்? அவர் இங்கே இருந்தாரா? அம்மாவுடைய வளர்ப்பில் இருந்திருக்கிறார் அவர்? புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது இருந்தாரா? எதனால் அவர் தாய் கட்சின்னு சொன்னார்னு எனக்கு தெரியல. அப்போ தந்தை கட்சி அவருக்கு யார்? தாய் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை கட்சியாக அவர் யாரை பார்க்குறாரு? அப்போ இது என்ன மாதிரியான பேச்சு எனக்கு புரியல. அப்போ உங்களுக்குன்னு நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்டுன்னு ஒன்றும் கிடையாதா? உங்கள் கட்சிக்குன்னு ஒன்றும் கிடையாதா? உங்களுடைய கட்சி தலைமைக்காக யாரும் வரலையா? அங்கேயும் புரட்சி தலைவி அம்மாவிற்காக, தாய் கட்சிக்காக, அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தான் அங்கேயும் வந்துட்டு இருக்காங்களா? இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போன தலைவர்களை வைத்து தான் அந்த கட்சியே நடக்குதா? எதை பேஸ் பண்ணி அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. ஒருவேளை அதிமுகவுக்கு வலை விரிக்கிறவரோ, மற்ற எல்லாரும் வரன்னு சொல்லிட்டு நினைச்சு வலை விரிக்கிற பணியை ஈடுபடுறாரா? அவங்க வலை விரிச்சதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? அதுக்கு சில மீன்கள் அந்த வலையில் சிக்கவும் செஞ்சாங்க. 4-5 பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவர் விரித்த வலையில் விழுந்தவங்க தானே. அதில் சில பேர் தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. இன்னமும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் வேறு வழியாக நிறைய பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்படுகிறது. அதில் இன்னொன்றுங்க, நான் இந்த இடத்துல சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல, ஆனால் என்னால் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கட்சியை பிரிக்கிறதுல வெளியில் இருக்கிறவர்கள் ஒரு பக்கம் சூழ்ச்சி செஞ்சாலும் உள்ளே இருக்கிற ஒரு சிலரும் சூழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கெல்லாம் என்ன எண்ணம் அப்படின்னா, நம்மளும் ஏன் பொதுச் செயலாளர் ஆகக்கூடாது, நாமும் ஏன் அந்த பதவிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு. அதை நம்ம அடையணும், ஏன் இவரே இருக்கிறாரு, இதுக்கு ஏதாவது மாற்று பண்ணலாம், ஒரு சூழ்ச்சி செய்யலாம், இதுக்கு இந்த தேர்தலுடைய தோல்வியே அவர் மேலே திணிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா தோல்விக்கு காரணம் அவருன்னு சொல்லிடலாம். ஏங்க இவ்வளோ பெரிய சூழ்நிலையிலையும் இத்தனை பேரை வெற்றி பெற வச்சது யாரோடைய? அப்போ 47 பேர் வெற்றி பெற்ற அத்தனத்துக்கும் காரணம் பொதுச் செயலாளர் எடப்பாடியார்னு ஒத்துக்குவாங்களா? நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டே, 1 வருஷமாக அவர் தொடர் பிரச்சாரம் பண்ணார்.
அவர் பிரச்சாரத்திலலாம் 1% கூட யாருமே குறை சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் தெரிஞ்சது குறை இங்கே தான் ஏதோ இருந்திருக்கு. அவங்கவுங்க மேலே இருக்கிற குறையையும் கரையையும் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க மேலே தூக்கி போடுறது தான். அதுதான் இப்போது. இப்போ வந்து அதிமுகவோட எதிர்காலம் இனி கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காங்க. அது மாதிரி நிறையா பேர் அதிமுகலேருந்து நிறையா பேர் போய் அவரை போய் சந்திக்கிறதே வந்து அதிமுகவில் ஏன் இணைகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட எடப்பாடியார் பழனிசாமியோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் பேசினார். இதை எப்படி மேடம் பார்க்குறீங்க? அதாவது அதிமுகவின் எதிர்காலம் அதிமுகவின் தொண்டர்களை வைத்திருக்கு, சரிங்களா? அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வைத்து இல்லை. அதிமுகவினுடைய தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்களாக இருக்கிறவர்கள்லாம் புரட்சி தலைவருக்காக, புரட்சி தலைவி அம்மாவுக்காக இருந்தாங்க. அதே வரிசையில் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, எடப்பாடியாருக்காகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறாங்க இந்த இயக்கத்தில். நீங்கள் சோஷியல் மீடியாலலாம் அதை பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லுங்கள், என்ன குற்றம் வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் எடப்பாடியார் வழியில்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய டீமும் தொண்டர்களும் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மகேந்திரன் ஒரு நிர்வாகி இறந்து போயிட்டார். அவர் வந்து என்ன அவரோட வேண்டுகோளை வச்சார், எனக்கு இறுதி அஞ்சலியை வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து செய்யணும், அப்போ தான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னார். அப்போ அந்த மாதிரியான தொண்டர்கள் மனசில் அவர் புகுந்துட்டாரா இல்லையா? அப்போ அந்த தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாதுங்க. அதுதான் உண்மை. ஒரு கட்சி நிற்கிறதும் நிற்காமல் போகிறதும் தொண்டர்களை வச்சு. நிர்வாகிகள் வந்து இன்றைக்கி போகிறாங்கல்ல, நீங்கள் வேணால் குறிச்சிக்கோங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நெருங்குற சமயத்தில் இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்களே இதை வந்து திருப்பி போட்டு பாருங்கள். உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்ற பல நிர்வாகிகள் அங்கே சீட்டு கிடைக்காது, இல்லை அங்கே வந்து அது வரைக்கும் பதவி பொறுப்பு கிடைக்காது, திருப்பி தாய் கழகம் திரும்புகிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். அதனால் என்ன வேணால் நடக்கும் சார். இன்றைக்கி இப்படி இருக்குது, ஒரு வேகத்தில் ஏதோ போவாங்க வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லாமல் இருப்பாங்க. இல்லை ஒரு அவசியம், ஒரு தேவை இருக்கும், அந்த தேவைக்காக ஓடிட்டே இருக்கிறாங்க. அந்த தேவையை நோக்கி எதிர்பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேணால் இன்றைக்கி ஒரு சேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இதை வச்சு திரு செங்கோட்டையனெல்லாம் பேசுகிறார் அப்படின்னா அவருக்கும் தெரியும் இது வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த கோட்டை, எஃகு கோட்டை மாதிரி தொண்டர்கள் பலத்தால் நிறைந்தது. இவ்வளோ சூழ்நிலையிலும் 1,20,00,000 பேர்கிட்ட வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க இந்த இயக்கத்திற்கும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அப்படின்னா மக்கள் இருக்காங்கல்ல. தொடர்ந்து மின்வெட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு மேம். இதில் வந்து பியூஷ் கேரியில் வந்து பிடுங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிடி நிர்மல்குமார் வந்து நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இன்றைக்கி 2 பேரும் ஆவடியில் வந்து பியூஷ் கேரியில் கழட்டிட்டு போன மாதிரி ஒரு சிசிடிவியை பகிர்ந்திருக்காரு. இது உண்மையிலே இந்த அரசை திட்டமிட்டு சதி செய்கிறதுக்கு இப்படி ஒரு நோக்கம் நடக்குதா, இல்லை இந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபடுற இளைஞர்கள் வேறு எதுவும் நோக்கம் எதுவும் இருக்காங்க? ஏன்னா இவங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு திமுகவை சேர்ந்த சில பேர் சதி பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சதி பண்ணால் அது மிகப்பெரிய குற்றம், தண்டனை கொடுக்க வேண்டிய குற்றம் தான். ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் யாருன்றதும் நமக்கு தெரியணும்ல. பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. அதே மாதிரி அந்த மாதிரி குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு ஒரு அவ்வளோ ஈஸியாக வச்சுருக்கீங்களா? இந்த அரசாங்கம் அதையும் வந்து தெளிவாக பார்க்கணும்ல. நைட்டு 12 மணி 1 மணிக்கு பவர் கட் ஆகுது, 2 மணிக்கு போயிடுது. அதுவும் வந்து இது மாதிரி ஃபீஸ் கேரியர் பிடுங்குறாங்களா? போன அரசாங்கம் வந்து அணில் ஓடின கதையை சொன்னார்ல செந்தில் பாலாஜி, அது மாதிரி இது எனக்கு என்னன்னு புரியலைங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் பவர் கட் இருக்குது, ரொம்ப மக்கள் அவதிப்படுறாங்க. இதனால் வந்து நிறைய செலவினங்கள் அதிகமாகுது. பெரிய பெரிய நிறுவனங்கள் அல்லது சின்ன தொழில் நடத்துகிறவங்களுக்கு கூட கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே வேண்டாம். வெறும் இன்றைக்கி சென்னையில் மாவு அரைச்சி விற்கிற தொழில் வந்து நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. குடிசை தொழில் மாதிரி ரொம்ப சின்ன வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் மாவு அரைக்கிறதுக்கு பவர் கட் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா எப்படிங்க மாவு அரைப்பாங்க? அன்றைக்கி வியாபாரம் பண்ண முடியுமா அவங்களால? இல்லை ஒரு சட்னி அரைச்சி ஒரு இட்லி தோசை விற்கிறவங்களால பண்ண முடியுமா? இந்த அரசாங்கம் வெறும் சாதாரண மக்களுக்கான அரசாங்கமாக இருந்தால் முதல்ல கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் வந்து இந்த மின்தடை பவர் கட்டை வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். இந்த பவர் கட்டை சரி பண்ணாமல் தான் வந்து ஆட்சி இழந்தது திமுக. அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு இவங்க போயிட்டுருக்குறாங்க. டெய்லி நடக்கக்கூடிய நிறைய குற்ற சம்பவங்களுக்கு மத்தியில் இந்த பவர் கட்டும் நடக்குது. பவர் கட் பண்ணிட்டு தவறுகள் செய்கிறாங்களான்றதையும் பார்க்கணும்.
எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு நாள் வேணும், கற்றுக்கணும், நாங்கள் எங்களுக்கு டைம் கொடுங்கன்ற கேள்வி வந்து இன்னமும் இவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, டைம் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து ஆட்சிக்கு முன்னாடி நிறைய இதெல்லாம் செஞ்சு பழகியிருக்கணும். மக்களுக்கான சேவைகள் செஞ்சு பழகியிருக்கணும். மக்களோட மக்களாக களத்தில் வந்திருக்கணும். யாருமே வந்தது கிடையாது. யார் வந்திருக்காங்க? சினிமா பார்க்குறதுக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பூஜை பண்ண கும்பல்லாம் இன்றைக்கி அமைச்சராக உக்காந்துட்ருக்காங்க. வேற என்ன சொல்கிறது? அவங்களுக்கு என்ன தெரியும்? சினிமா ரசிகர்கள் மட்டுமே சேர்ந்து ஒரு ஆட்சியை நடத்திட முடியுன்றது வந்து இது என்ன மாதிரியான போக்குன்னு தெரியல. ஜனநாயகத்தில் இதுலேயும் இருக்குது. இது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையாக நான் நினைக்கிறேன். நான் உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக அது பிரதிபலிக்கல மேடம். பிரதிபலிக்கணும். மக்கள் அதை பார்க்கணும். ஜென்ரலாக வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க என்னென்ன சூழ்ச்சிகள்லாம் பண்ணுவாங்கன்றது நம்மளும் பார்த்துருக்கோம். கடந்த தேர்தலில் போன உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடந்துச்சு, திமுக எப்படி நடத்தினாங்க. திமுகவுக்கு இவங்க எந்த வகையிலும் சளைத்தவங்க கிடையாது. தாவேகா எங்கேயும் 1% கூட குறைஞ்சவங்க கிடையாது. அதை விட ஒரு 100 மடங்கு மேலே தான் தெரியுறாங்க. அதனால் எப்படி நடத்துவாங்கன்றது நமக்கு தெரியல. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலுக்காக நாங்கள் வந்து ரொம்ப இப்போவே தயாராக தான் இருக்கிறோம். ஏன்னா மக்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது, ஆதரவு இருக்குன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது. அதனால் நாங்கள் வந்து தொடர்ந்து மக்கள் பணியில் இருக்கிறோம். நேற்று வந்து மாரிதாஸ் வந்து கைது செய்யப்பட்டார்னு ஒரு செய்தி எல்லாத்துலேயும் பெருசாக வந்துச்சு. இது கடந்த காலங்களில் இதே மாதிரி பேச்சு சுதந்திரம் இல்லை, ஊடக சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேலே நிறையா குறைகள் வச்சாங்க. இப்போ தாவேகா அரசு அதே தானே மேடம் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நான் தான் சொன்னேங்க, திமுகவிலேருந்து 100 டைம்ஸ் இவங்க அப்படி இருப்பாங்க போல இருக்குன்னு நான் சொன்னது அதுதான். எல்லாமே அப்படியே டிட்டோவாக தான் இருக்குது. எதுவும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு ஏஏயில் போட்டிருக்காங்க, ஏதாவது ஆபாசமாக போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக தப்பு. ஒரு அமைச்சர்னு இல்லை, ஒரு பெண்ணை போட்டால் தப்பு. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு பெண்ணை வந்து உருவக்கேலி பண்ணுறதோ இல்லை யாரையுமே பண்ணக்கூடாதுங்க. பெண் ஆணுன்றதை தாண்டி யாரையும் பண்ணக்கூடாது. ஆனால் ஏதாவது ஆபாசமாக ஏதாவது சித்தரிச்சா நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் எனக்கு கேள்வியெல்லாம், இந்த ஒரு பெண்ணை மட்டும்தான் இன்றைக்கி எல்லோரும் போடுறாங்களா? இப்போ எங்களெல்லாம் எவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம போடுற வீடியோ கீழே எவ்வளோ ஆபாசமாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இது என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை? அதாவது அவர் சொன்ன மாரிதாஸ் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு வலிச்சிருச்சு, அதை சொல்லி நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்கிறீங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபாசிச திமுகன்னு சொன்னாங்க, ஃபாசிச பிஜேபின்னு சொன்னாங்க, இன்றைக்கி ஃபாசிச தாவேக்காங்க இது. ஏன்னா கருத்து சுதந்திரம் கிடையாது. பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது அது எப்படி? ஜனநாயகத்தின் 4வது தூள் பத்திரிகைன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து இதுவரைக்கும் சந்திக்கலை. அட்லீஸ்ட் ஸ்டாலின் அவர் இருக்கும்போது கேள்வியாவது எழுதி கொடுத்து படிப்பார். பாவம் 1வது கேள்விக்கு ஐயோ ஏன்ப்பா மாற்றி கேள்வி கேட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் பார்த்து ரொம்ப பொறுமையாக சரி 8வது கேள்வி கேட்டிருக்காங்க போல இருக்குன்னு அவர் ஆன்சர் பண்ணியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவர் அப்படி கூட சொல்ல மாட்டேங்கிறாரே. அவர் மேடையில் போய் பேசும்போதே அடுக்குமொழி சொல்லும்போது பார்த்தோம் நம்ம. அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஏதோ தமிழில் வார்த்தை அப்படி இருக்கா இல்லையானே தெரில, ஏதோ சக்தியெல்லாம் சொல்லிட்டு அவர் இறங்கினார் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஆயிரும்னு பயப்படுறாரா? அந்த மாதிரி பயத்துக்காக சந்திக்கலைன்னா அது வேற விஷயம். ஆனால் வேணும்னே அது வந்து திமிருன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு சொல்கிறது, அது நான் ஏன் ஒன்றை பார்க்கணும், ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் நம்ம சிஎம் சார் நடந்துக்கிட்டார் அப்படின்னா அதற்கான பலனை வந்து ப்ரெஸ் பீப்புள் சரியான நேரத்தில் காமிப்பாங்க, மக்களும் காண்பிப்பார். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியிருக்கிறேன். நன்றி.